சர்வசக்தி ரொட்டாவேட்டர் குன்னத்துக்கு டெலிவரி பண்ணுறேங்க. குன்னம்னாவே அங்கே போனீங்கன்னா மேக்ஸிமம் சர்வசக்தி ரொட்டாவேட்டர் தான் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 750 ரொட்டாவேட்டருக்கு மேலே சர்வசக்தி அந்த ஏரியாவில் ஓடுதுங்க. இது 42 பிளேடு ஹை கிளியரன்ஸு வித் எல்ஜேஎஃப் பிளேடு எடுத்துகிட்டு போகிறாங்க குன்னத்துக்கு. அது கருமன் ஏரியா அப்படிங்கிறதுனால எல்ஜேஎஃப் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. மண் பிடிக்காதுங்க. இது ஹை கிளியரன்ஸ் மாடலு, அதனால் பிளேடுக்கு மேலே தவிட்டு கடியில் மண் பிடிக்காது. எல்ஜேஎஃப் பிளேடுக்கு உள்ளே மண் பிடிக்க விடாதுங்க. ஹெவியான பேக் டோருங்க. மிடில் பாருங்கள் 2 சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஹெவியான பேக் டோரு, ஸ்கொயர் டைப் பேக் டோருங்க. சைடு பிளேட்டில் நல்லா அகலமாக வைடாக இருக்குங்க. டெப்த் ஸ்கிட் பாருங்கள் ஃப்ளாட் டைப்பு, நல்ல டெப்த் கண்ட்ரோல் நிற்குங்க. அதனால் இது வண்டி பழைய வண்டியாக இருந்தால் கூட நல்லா ஓடுங்க. டாப் லிங்க் பெரிய டாப் லிங்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டு போட்டு மேல் பக்கத்தை லாக் பண்ணியிருப்போங்க. அந்த 4 போல்ட்டு மேலே இருக்கிறதுனால ஃப்ரேமை ட்விஸ்ட் பண்ண விடாதுங்க. டாப் லிங்கும் கிராக் ஆகாதுங்க. ஸ்கொயர் பைப்பு பாருங்கள் ஃப்ளாட் டைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்கெட்டுங்க. இந்த ப்ராக்கெட்லாம் லூஸ் ஆகி அங்கே இங்கே நகராதுங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். 90 mm பைப்பு, 4 கிளாம்ப் வந்துருங்க. ஹெவியான கியர் பாக்ஸுங்க, மல்டி ஸ்பீடு, ஹை கிளியரன்ஸ் மாடலுங்க. டெல்டா சீலு, சேறு புழுதி ரெண்டுமே ஓட்டிக்கலாம். நல்ல ஒரு ஹெவியான மாடலுங்க. குன்னம்னாவே சர்வசக்தி தான் அங்கே இந்த ரொட்டாவேட்டர் டெலிவரி பண்ணுறாங்க.